வருங்கால மக்களின் சேவகர்களுக்கு வணக்கம். மேத்ஸ்ல ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்த்துக்கலாம். களிமண் கொண்டு செய்யப்பட்ட 24 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பை ஒரு குழந்தை அதே ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றுகிறது. உருளையினுடைய உயரம் என்ன என்றதான் கேள்வி. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அளவியல் क्वेश्चन கேட்டாங்க. அதனால அவங்க கொடுத்திருக்க வடிவத்தை நம்ம ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிடணும். களிமண் கொண்டு செய்யப்பட்ட 24 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பு. அப்ப 24 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பு இருக்கான். ஓகேங்களா? இது வந்து களிமண் கொண்டு செய்யப்பட்டதான். இதனுடைய உயரம் அப்படிங்கிறது 24 சென்டிமீட்டர். ஸ்மால் வெர்ஷன் வச்சுக்கலாம். இது களிமண் கொண்டு செய்யப்பட்டது. அந்த களிமண் அப்படியே பிசைஞ்சு அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அந்த குழந்தை அதே ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றுகிறது. அதே ஆரமுள்ள இந்த ஆரமும் இந்த கூம்பினுடைய ஆரமும் உருளையினுடைய ஆரமும் ஈக்குவலாம். அப்படி அதே ஆரமுள்ள ஒரு உருளையா அந்த களிமண்ணை மாத்துதான். அப்படி மாற்றும் பொழுது உருளையாக மாற்றுகிறது. அந்த உருளையினுடைய உயரம் என்ன? இந்த உருளையினுடைய உயரம் என்ன? இந்த உருளையினுடைய உயரத்தை நம்ம என்ன பண்றோம், கேபிட்டல் ஹெச் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இது ஸ்மால் ஹெச், அது கேபிட்டல் ஹெச். நம்ம இதனுடைய கனவும் ஈக்குவலா இருக்கும். ஏன்னா இந்த கூம்பினுடைய இந்த களிமண்ணை தான் என்ன பண்ணும், அப்படியே அமுக்கி ஒரு உருளையா மாத்துது. ஓகேங்களா? அப்ப இதனுடைய கனவும் ஈக்குவலா இருக்கும். ஃபர்ஸ்ட் கூம்பினுடைய கனவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/3 πr²h. அடுத்து உருளையினுடைய கனவுக்கு என்னது, v πr², இங்க கேபிட்டல் ஹெச். ஏன்னா இதனுடைய உயரம் டிஃபரெண்டா இருக்கும். ஓகேங்களா? அதே களிமண்ணை வச்சு பண்றதுனால கனவு வந்து ஈக்குவலா இருக்கும். அப்ப கனவு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா நம்ம அப்படியே ஃபார்முலாவை நம்ம பார்க்கலாம். 1/3 πr²h. கூம்பினுடைய கனவு எதுக்கு ஈக்குவலா இருக்கும், அதே அளவு மண்ணை வச்சு தான், அதே குவாண்டிட்டியை வச்சு தான் என்ன இருக்கு, உருளையா மாத்திருக்கு. அப்ப இதனுடைய கனவும் ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? அப்ப கூம்பினுடைய கனவு இஸ் ஈக்குவல் டு உருளையினுடைய கனவு. ஆனா அங்க ஹைட் மட்டும் டிஃபரெண்டா பண்ணிருக்கு. அது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த உருளை அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரே இப்படி பண்ணிருக்கலாம், நீளமா பண்ணிருக்கலாம், கம்மியா பண்ணிருக்கலாம். ஆனா இந்த ஆரம் வந்து ஈக்குவலா இருக்குன்றாங்க. அப்ப அதே ஆரம் வந்து ஈக்குவலா இருக்கு. அப்ப இந்த பையும் கேன்சல் ஆயிரும், இந்த r² கேன்சல் ஆயிரும். அப்ப 1/3 இது என்னது, கூம்பினுடைய கனவு. அப்ப என்னது, கூம்பினுடைய உயரம் 24. அப்ப இங்க 24 இஸ் ஈக்குவல் டு உருளையினுடைய உயரம். 1 3 3 21 3 64. அப்ப உருளையினுடைய உயரம் அப்படிங்கிறது 8 சென்டிமீட்டர் அப்படி கிடைக்கும். ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். இந்த மாதிரி ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமா மாத்துறாங்க அப்படின்னு சொல்லி क्वेश्चन கேட்டாங்க வைங்களேன். ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமா மாத்துறாங்க அப்படின்னா அந்த ஏற்கனவே இருக்கிற வடிவத்தினுடைய கனவு தான் நம்ம புதுசா கண்டுபிடிக்கக்கூடிய அந்த வடிவத்தினுடைய கனவாவே இருக்கும். ஓகேங்களா? அப்ப பழைய வடிவத்தினுடைய கனவு இஸ் ஈக்குவல் டு நம்ம புதுசாக மேக் பண்ணக்கூடிய அந்த வடிவத்தினுடைய கனவும் ஈக்குவலாக இருக்கும். அதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நன்றி.